இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை காரியம் வாய்க்கும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதாவது எங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறவர் தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும், நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆனாலும் அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் செய்கிறதில்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. எந்த காரியத்தில் எங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எந்த காரியம் எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதை எங்களுடைய முயற்சியில் நாங்கள் செய்வதை பார்க்கிலும் தேவன் மேலே பாரத்தை வைத்துவிட்டு தேவனிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த காரியம் அழகாக எங்களுடைய கைக்கு வந்து சேரும். நாங்கள் எங்களுடைய முயற்சியை மாத்திரம் நம்பி எங்களுடைய முயற்சியில் செய்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிலும் தேவனிடத்தில் ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய முடிவு அழகானதாக இருக்கும். எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் தேவன். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆனாலும் அதற்கு முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அதை நம்பிக்கையோடு தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் தாமதம் ஏற்படும் பொழுது, தாமதிக்கும் பொழுது அது அபிசுவாசமாக மாறிவிடுகிறது. அப்படியல்லாமல் ஒப்புவித்த காரியத்தை அவர் மேலே முழுவதுமாக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் பொழுது அந்த காரியம் வாய்க்கும். Have a hopeful day.